என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஆரம்பிக்கலாங்களா? Hi Shabir, wish you many more happy returns of the day. God bless you. இன்னொரு உனக்கு 47 years ஆகுது. என்னுடைய லைஃப் ஜேர்னியில் என்னோட பார்ட் வந்து மோர் தென் 35 இயர்ஸ். நிறைய சண்டைகள் எல்லாமே வந்திருக்கு. அதை தாண்டி லைஃப்பை ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம்னா அது காட் பிளெஸ்ஸிங் தான். அது இல்லாமல் நடக்காது. கண்டிப்பாக நீ ஒரு நல்ல அப்பாவாக, நல்ல ஒரு ஃபேமிலி வேணும், நல்ல ஒரு ஹஸ்பண்டாக குடும்பத்தை வழி நடத்துகிற. நான் அதில் எந்த விதத்துலேயும் நீ குறை வச்சதில்லை. என்னோடய சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும். என்னுடைய ஜாப், என்னுடைய கரியரில் நீ சக்ஸஸ் ஆக நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். மெயினாக இன்னொரு விஷயம் நான் சொல்கிறது என்னென்னா, ஸ்மூத் சிங்கர்ஸ் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃபேமிலியாக இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்காங்க. ஒரு பர்த்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு நேற்று ஒரு சின்ன இது பிளான் தான், சர்ப்ரைஸாக உடனே எல்லாரும் அவங்க சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க, இப்போவும் பண்ணிகிட்ருக்காங்க. இது நான் இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஷபீர்க்காக எல்லோரும் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பர்சனலாக எங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. அதுவும் இந்த ஸ்கூலில் கிடைச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து சத்யா ஃபேமிலி. ஒரு 4 இயர்ஸாக எனக்கு அவங்க ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. எங்களோட நல்லதில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய கஷ்டங்கள் மீன்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, எங்களுடைய துக்கமான சூழ்நிலைகள் கூட ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எங்கள் ஃபேமிலி. அடுத்தது சேச்சி ஸ்வேதா, அவங்க வந்து எனக்கு ஒரு 2 இயர்ஸ் ஃப்ரெண்டு. அவங்களும் எனக்கு வந்து நல்லதில் மட்டும் பங்கெடுக்காமல் என்னோடய கஷ்ட சூழ்நிலைகள், என்னுடைய மன வருத்தமான சூழ்நிலைகள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பாலாஜி, அவங்களும் வந்து ஒரு நல்ல தம்பியாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்டு. இப்போ சதீஷ் அண்ணா ரொம்ப ஒரு நல்ல அண்ணன். ஷபீர் வந்து ரொம்ப ஒரு தங்கச்சி. அந்த பாண்டிங் ஒரு ட்ராவலிங் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீனா மோசஸ் அண்ணா சொல்லவே வேணாம். இப்போ போனாலும் அவங்ககிட்ட ஒரு ஹாப்பினஸோடு எங்களுக்கு வெல்கம் பண்ணுங்க. ஸோ இது நான் வந்து எல்லாருக்கும் சொல்லணுன்றதுக்காக இந்த பேஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் மட்டும்தான் இருக்காங்க. எல்லாருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க. உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எல்லாருமே ஷபீர் பண்ணலாம். பிளெஸிங்ஸ் எல்லாமே ஷபீர் கொடுக்கும். ரொம்ப தேங்க்ஸ் வந்து எல்லாருக்கும். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே ஷபீர். ஹாய் ஷபீர், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாள் மதி என்றைக்குமே நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ எப்பவுமே உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ரோல் மாடல். இன்றைக்கி வரைக்கும் உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், நீ அவங்க மேலே எடுக்கிற கேராக இருக்கட்டும், என்றைக்குமே அதில் ஒரு பர்சன் கூட குறைஞ்சதில்லை. அதாவது ஒரு வெளியில் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு நல்ல பர்சனாக இருக்கிறவங்களை விட ஃபேமிலியில் அவங்க எவ்வளோ கேர் பண்ணுறாங்கன்றது ஒரு ஆம்பளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை என்றைக்குமே நீ தவறுனதில்லை. நான் ஒரு 4-5 வருஷமாக கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள் ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்துகிட்ருக்கோம். அந்த வகையில் உன்னை பார்த்து நான் நிறைய விஷயம் நான் கற்றுட்டுருக்கேன். இனிமேலும் நிறைய விஷயம் மட்டும் கற்றுக்க இருக்குது. அதுவே உன்னோட க்ரியேட்டிவிட்டி, உன்னோட ஐடியாஸ்லாம் பார்த்து நான் நிறைய வியந்து போயிருக்கேன். அதை தாண்டி உன்னோட சிங்கிங், சில சாங்ஸ்க்கெலாம் நான் வந்து ஒரு டேம் ஃபேன். நான் வெளியிலலாம் சொல்லியிருக்கேன், இந்த சாங் ஷபீர் பாடினா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ எதை கையில் எடுத்தாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும். எதை செய்யணுன்னாலும் அதை வந்து ஒரு கேலப்பிங்காக ஒரு கிராண்ட் லெவலில் செய்யணும்னு யோசிக்கிற ஒரு கேரக்டர் நீ. அதெல்லாம் உங்கள்கிட்ட ரொம்ப கற்றுக்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட், எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கும். யாரையும் பார்ஷாலிட்டியாக பார்க்க மாட்டேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். இது மாதிரி குட் குவாலிட்டிஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இதுதான் உன்னை இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்க இன்றைக்கி ஒரு லைஃப்பில், சொசைட்டியில் உனக்கு ஒரு நல்ல மரியாதையும் இருக்குது. பெரியவங்களோட ஆசீர்வாதமும் இருக்குது, கடவுளோட ஆசீர்வாதமும் இருக்குது. இது என்றைக்குமே உன் லைஃப்பில் தொடரணும்னு சொல்லிட்டு ஒரு நண்பனாக என் சார்பாகவும் என் குடும்பத்து சார்பாகவும் இந்த நாளில் உனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். காட் பிளஸ், ஸ்டே பிளஸ்டு ஷபீர். குடும்பத்தோடு என்றைக்குமே ஹாப்பியாக இரு, ஓகேவா? இதே மாதிரி உன்னை பார்க்கணுன்னு எப்போவுமே பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே ஷபீர். எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கட்டும். உன்னுடைய பிறந்த நாள் இன்னும் 100 ஆண்டு காலம் கொண்டாட வேண்டும். எல்லாவித ஆரோக்கிய சௌக்கியங்களும் உனக்கு உண்டாகட்டும். இந்த நட்பு என்றும் தொடரட்டும், தொடர வேண்டும் நல்ல விதமாக. அதே மாதிரி உன்னுடைய ஆரோக்கியத்தை நீ கவனிக்கணும், கரெக்டாக டாக்டரை பார்க்கணும், கரெக்டாக மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்,
ஃபுட்டு வந்து அது சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும், இது சாப்பிட்டா அது பிடிக்கும் அப்படிலாம் நினச்சி இது பண்ணாத. உன்னோட ஆரோக்கியம் உன் கையில் தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாம் சாப்பிடு. கலாய்க்கிறது எப்படின்னு கலாய், இதெல்லாம் தான் நீ. ஓகேவா? அதனால் எப்படி கலாய்க்கிறியோ, எப்படி இது பண்ணுறியோ, மற்றவங்கள கலாய்க்கிறியோ, அதே மாதிரி உன்னோட ஆரோக்கியத்துலேயும் அந்த கவனம் இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. தயவு செஞ்சு உன்னோட ஆரோக்கியத்தை பாரு, நல்ல ஹாப்பியாயிரு. உன்னுடைய ப்ரொஃபஷன் நல்ல விதமாக கொண்டு போ. ப்ரொஃபஷன் நல்ல விதமாக கொண்டு போகணும்னா உனக்கு ஆரோக்கியம் இருக்கணும். அதே மாதிரி உன்னோட குடும்பத்தை நல்ல விதமாக கொண்டு போகணும்னா அது உனக்கு ஆரோக்கியம் இருக்கணும். அதனால் தயவு செஞ்சு இந்த அசால்ட்டான இந்த விஷயங்கள்லாம் விட்டுடு. செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செய்ய. மருந்து சாப்பிடு, டாக்டரை பாரு. ஓகே, என்னடா பர்த்டே டைமில் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காது. ஓகேவா? மேலே இருக்கிற அக்கறை நல்லா தான் சொல்கிறேன். நீங்கள்லாம் ஆத்தான்னு கூப்பிட்றீங்க, அந்த ஒரு அதிகாரத்தில் சொல்கிறேன். அதெல்லாம் தயவு செஞ்சு ஆரோக்கியத்தை பாரு. இன்னும் 100 ஆண்டு காலம் நீ பர்த்டே கொண்டாடணும். 100 ஆண்டு காலம் நீ எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கணும். நாங்களும் உன்னை கலாய்ச்சிட்டே இருக்கணும். ஓகேவா? ஓகே, பாய். ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஷபீரண்ணா. ஸ்டே பிளஸ். இப்படியே எல்லாரையும் கலாய்ச்சிட்டு சிரிக்க வச்சுட்டு ஹாப்பியாக இருங்க எப்போவுமே. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். ஹாய் ஷபி ப்ரோ, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இந்த நாள்லேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நல்ல ஆரோக்கியத்தோடவும் நல்ல செல்வத்தோடவும் எப்போவுமே சந்தோஷமாக வாழணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே. ஹாய் சபீரண்ணா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு போல் என்றைக்குமே நீங்கள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும். எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா ஹெல்த்துக்காக நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க, டயட்டில் இருப்பீங்க, ஃபுட்டு கூட பார்த்து சாப்பிடுவீங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் ஆசைப்பட்ட லைஃப் உங்களுக்கு கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் சபீரண்ணனை பற்றி ஒரு 2 வார்த்தை பேச சொன்னாங்க. சபீரண்ணை பற்றி சொல்லணுன்னா, அவர் இருக்கிற இடம் எப்போவுமே வைப்பாக இருக்கும். யார் கூட நான் பாட்டு பாடி வந்தாலும் சபீரண்ணன் வந்து அவர் பக்கத்தில் தான் போய் உட்காருவேன். ஏன்னா அவர் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் மற்றவங்கள கலாய்க்கிறது, அவர் யாரையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ கிடையாது. எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காகவே அவர் வந்து அந்த இடத்த வந்து சும்மா ஜாலியாக கலாய்ச்சி எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கு சபீரன் அவர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அவர் கூட இருக்கிறப்போ. எல்லாரோட ப்ளஸ்ஸாக அவர் கூட இருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவ் கேரக்டர், எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருப்பார். இன்னும் முக்கியமாக அவரை பற்றி ஒரு ஹைலைட் சொல்லணும். சபீரண்ணா ஃபேமஸ் சாங்ன்றது கூட எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து சில சாங்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பாடுவார். அது அடுத்தடுத்து எல்லாருக்கூடையும் பாடினதில் சபீரண்ணா அவர் பாடுற சாங் கூட எல்லார் மனசுலையும் இருக்குது. அதனால் சபீரண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் அண்ணா. இன்றைக்கி போல் என்றைக்குமே நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். கீப் ராக்கிங், கீப் ஸ்மைலிங். பாய்ண்ணா. முக்கியமான ஒரு விஷயம், அவர் பாடுற 3 சாங் வந்து எல்லார் மனசுலேயும் பதிஞ்சிருக்கு. அந்த 3 சாங் என்னென்னா, அடுக்குமல்லி, ஒரு காதல் என்பது, 1 2 3 4. இது யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க சபீரண்ணா பாடுற ஃபேமஸ் சாங்கு. அந்த அளவுக்கு அவர் மனசில் சபீரண்ணா கேரக்டர் மட்டும் இல்லை, சபீரண்ணா பாடுற சாங்ஸ் கூட மனசில் எல்லாருக்கும் பதிஞ்சிருக்கு. முக்கியமாக ஒவ்வொரு சாங்குக்கும் அவர் தன்னை அழகாக காட்டியிருப்பார். அதுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கும் சபீரண்ணாக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே நான் தேங்க்ஸ்ண்ணா. பாய். ஹாய் ஷபீர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? 24th ஜூலை உங்களோட பர்த்டே. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட ப்ரொஃபஷன்லேயும் நீங்கள் நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு விஷ் பண்ணுறோம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. சக்ஸஸ் ஆன் த வே. ஓகே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகெயின். ஹாய் அங்கிள், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வீட்டுக்கு பாய். ஹாய் ஷபீர் அண்ணா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இதே போல் நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், நிறைய வெளிநாடு போகணும், நிறைய வெளிநாடு போய் நிறைய சாங்ஸ் பாடணும். இன்னும் நீங்கள் வந்து அந்த மினி எஸ்பிபி அப்படின்ற ஒரு டைட்டிலோட வச்சு நான் எல்லா ஜனங்களும் பாடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாய்ஸில் நான் நிறைய சாங்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த எல்லாமும் நீங்கள் பாடுவீங்க அப்படிங்கிறத இந்த தம்பியோட ரெக்வஸ்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட் தான் அண்ட் கங்க்ராச்சுலேஷன். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஒன்ஸ் அகேன். புண்ணிய தினமல்லவா, என்றும் பிறந்த நாள் அல்லவா, நறுமலர்
வாழ்த்துக்கள் நலமுள்ள வாழ்த்துக்கள் அழகாய் இந்நாளில் மலர்ந்தாய் சுகமான நிமிடங்கள் சுப நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் யாவும் நீ பல்லாண்டு வாழ்க என் இனிய தோழனுக்கு என் இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் என் இனிய தோழருக்கு என் இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள். Many more happy returns of the day, Shabir sir. Happy birthday once again. Happy birthday, sir. ஹாய் ஷபீர் அண்ணா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஸ்டே பிளஸ்ட் ஆல்வேஸ். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, எங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருங்க. ஹலோ சபீர் அண்ணா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எப்பவும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சத்யா அண்ணா 4-5 வாட்டி இப்போ மெசேஜ் பண்ணிட்டாப்புல ஒரு வீடியோ போடுங்க சீக்கிரம். நான் ஆக்சுவலாக குளிச்சுட்டு கொஞ்சம் அழகாக போடலான்னு பார்த்தேன். அவர் சீக்கிரம் அனுப்புங்கன்றதுனால இன்னைக்காவது குளிக்கலான்னு போனேன். இல்லை நீங்கள் வந்து போட்டுட்டு போய் குளிங்கன்னாரு. அதனால் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சபிலண்ணா. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹாய் ஷபீர், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் இன்னி போல் எப்போதுமே லைஃப் ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஹாப்பி குவாடு. வணக்கம் சபீர் சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் சீரும் சிறப்போட வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஹாய் ஷபீர், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட், உங்களோட ப்ரொஃபஷன்லேயும் நீங்கள் வந்து மென்மேலும் வளரணும்னுட்டு என்னோட வாழ்த்துக்கள். என்றுமே நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நாங்கள் எப்போவுமே உங்களோட துணை இருப்போம். ஆல் த பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். ஓ நண்பனே நண்பனே நண்பனே, நீ என்றுமே வெற்றியின் நண்பனே. வணக்கம் ஷபீர் பாய், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாள் இனி நாளாக மற்றும் இனி வரும் நாட்களும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும்படியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ வந்து எல்லா வளமும் எல்லா செல்வங்களும் எல்லா நல்ல ஒரு விஷயங்களும் நடக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இறைவனை வேண்டிக்கிறேன். ஸோ ஹாப்பியாக இருங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. முக்கியமாக வந்து உங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப ஸ்பெஷல், உங்களே சொல்கிறேன். ஸோ எப்பயுமே உங்கள் கூட இருப்பாங்க, நாங்களும் இருப்போம். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து ஹாப்பியாக இருங்க. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. தேங்க்யூ. ஹாய் ஷபீர் அண்ணா, ஹாப்பி பர்த்டே. மேக் ஆல் பெஸ்ட். அவ்வளவுதானா? வேற என்ன? ஹாய் ஷபீர். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களை பற்றி 2 வார்த்தை பேச சொல்லியிருக்காங்க எல்லாரும். 2 வார்த்தை என்ன, நிறையவே பேசலாம். ஷபீர் பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்ல நட்பு. என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல நட்பு அது, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்புறம் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபேமிலி வைஸ் ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கோம். அதனால் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு ஷபியை. ரொம்ப நல்ல மனிதன். அப்புறம் வந்து அவர் நல்ல ஒரு சிங்கர். எங்கள் டிவியில் எஸ்பிபி அவர் தான். எஸ்பிபியோட 10 பாட்டு தான் பாடினதுமா திருப்பி பாடிட்டு இருப்பார். இதெல்லாம் சொல்லி நாங்கள் அவரை கலாய்ச்சிட்டு இருப்போம் அடிக்கடி. அப்புறம் வந்து எனக்கு வந்து ஷபீர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அவர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அது ஒன்று எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது இல்லாமல் பின்ன நாங்கள் வந்து அடிக்கடி இல்லை, டெய்லியுமே நாங்கள் வந்து மீட் பண்ணுவோம். சொல்ல போனால் டெய்லி மீட் பண்ணுற ஒரு ஸ்டுடியோஸ் தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். அந்த ஸ்டுடியோவில் வந்து அவர் வரதுக்கு முன்னாடி அந்த ஸ்டுடியோ வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கும். பாட்டு பாடுற போகிற வர அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் வந்ததுக்கப்புறம் வேற ஒரு மூடுக்கு போயிடுவார் அந்த ஸ்டுடியோ. அது வரைக்கும் இல்லாத ஒரு ஹாப்பினஸ் அங்கே கொண்டு வந்துடுவார். ஏன்னா சார் சும்மா இருக்க மாட்டார். யாராவது ஒரு ஆளை பிடிச்சி அவரை நோண்டி அவரை கிண்டல் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும்.
இது வந்து அவரு சிரிச்சு மற்றவங்களும் சிரிக்க வச்சு நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஜாலியாக இருப்போம். அவர் வந்தாக்க ரொம்ப ரசிச்சு ரொம்ப சிரிச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலுமே சிரிச்சுக்கிட்டா தான் இருப்போம் எல்லாரும். அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு கிரியேட்டரு, அதை தாண்டி வந்து ஒரு நல்ல ஒரு டைரக்டர் ஆகணும், ஒரு மூவி டைரக்டர் ஆகணுன்றது அவரோட ஆசை. எனக்கு தெரிஞ்சு அது கூடிய சீக்கிரம் நடக்கும். இப்போ வந்து அவர் வந்து ஒரு டிசைனர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். இன்னும் மேலும் மேலும் ஒரு பெரிய பெரிய ஹைட்ஸுக்கெல்லாம் போகணும், பேரு புகழெல்லாம் நிறைய சம்பாதிக்கணும். இப்போ வந்து வர வர ரொம்ப லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நடுவில் வந்து யாரோ ரீசெண்டா வந்து யாரோ விக்ர மாதிரி இருக்குன்னு ஏதோ சொன்னார் அவர்கிட்ட. இது கேட்டுட்டு பக்கத்துல இருந்த பாலாஜி பையன் வெளியில இருந்து கீழே குதிக்க போயிட்டாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. வர வர லேடிஸ் ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய அதிகமாயிட்டு இருக்கு. தங்கச்சி அது என்னன்னு கொஞ்சம் பாத்துங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ சாரை கொஞ்சம் நோட் பண்ணிக்க நீங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஓகே ஷபி, விஷ் யூ மெனி மெனி ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு சந்தோஷமா தீர்க்காயுசுடன் வாழ எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னடி இது?